Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. Okay, so நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார் நீட் இன் தமிழ்ங்கிற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸ் 11க்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதனால நம்ம கிளாஸ் 12க்கு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் என்னென்னா ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல் சாப்டராகவே நடத்த போகிறதில்ல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ப்ரிப்பரேஷன் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி நடத்த போகிறேன். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ போகலாம். ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட் 1. ஓகே, பார்ட் 1 பார்க்க போகிறோம். தட் இஸ் கிளாஸ் 12 நீட் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை பற்றி தான் காமனாக பார்க்க போகிறோம். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை பற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் நம்ம ஃபஸ்ட்டு அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி MCQ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் போஸ்ட் ஆகும். அண்ட் வீடியோஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் இருக்க ஒரு மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். இட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். How aldehyde or ketone can be prepared by the oxidation of alcohol. Okay, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால், OHனா ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் வந்து உங்களுக்கு ஆல்டிஹைடு தருது. அண்ட் தென் செகண்டரி ஆல்கஹால் gives ketone. ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் gives ketone. இதுதான் அந்த கான்செப்ட். Primary alcohol gives aldehyde and secondary alcohol gives ketone. இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அந்த ப்ரைமரி ஆல்கஹால் என்ன, செகண்டரி ஆல்கஹால் என்ன, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறது ஸோ தட் உங்களுக்கு இது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்டிஹைட்னா CHO அண்ட் கீட்டோனா C+O. CHO என்னது ப்ரைமரி ஆல்கஹால் அண்ட் C+O வந்து செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஃபைன். நம்ம இப்போது அதோட ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் தான் என்னென்னா the stick CH3CH2OH. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். ஓகே, ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது. இந்த ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷனோட ரீஏஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கி. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே ஃபைன், ஆக்சிடேஷன் நடந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் CH3CHO. இந்த ஆக்சிடேஷனில் உங்களுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஓகே, ஒரு ஆக்சிஜனை இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். இங்கேருந்து இந்த OHஐயும் இங்கே இருக்கிற ஒரு H+ஐயும் இந்த OH- சேர்த்து உங்களுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி இந்த ஆக்சிஜன் இதில் போய் ஆட் ஆகி உங்களுக்கு CH3CHO. ஓகே, ஸோ CH3CHOங்கிற ஒரு மாலிகுல் கிடைக்கி. ஸோ இது பேர் என்னென்னா இட் இஸ் அன் ஆல்டிஹைட். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இதுக்கு உதவுற ரீஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃப்கோர்ஸ் Cr2O3 அண்ட் இந்த ப்ராசஸ் Cr2O3 அண்ட் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் அட் டெம்பரேச்சர் வந்து 573 கெல்வினில். அண்ட் அது போக இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது, கீட்டோன் கிடைக்கும். ஸோ கீட்டோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அந்த கார்பனில் வந்து ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்க கார்பனில் 2 அந்த குரூப்ஸ் இருக்குல்ல, அது செகண்டரி ஆல்கஹால். ஸோ அது வந்து உங்களுக்கு இட் இஸ் கிவிங் கீட்டோன் CH3 C+O. ஓகே, ஸோ சேம் திங் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குன்னு பாருங்கள். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஸோ ஒரு H2O மாலிகுல் ரிமூவ் ஆகுது. H and OHலேருந்து H2O மாலிகுல் ரிமூவ் ஆகுது. அண்ட் அகெயின் ஆக்சிடேஷன் ஆகி இந்த ஆக்சிஜன் மாலிகுல் இதில் ஆட் ஆகி உங்களுக்கு C+O வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி ரீஏஜென்ட் பார்த்தீங்கன்னா சேம் திங் CrO3 அண்ட் மெட்டல் காப்பர் Ag+. அண்ட் இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. தட் இஸ் டீஹைட்ரஜனேஷன்.
ஓகே ஃபைன் யா ஸோ இந்த கான்செப்ட் மூலமாக உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் வந்து உங்களுக்கு ஒரு கீட்டோன் மாலிகுல் கிடைக்கும் கீட்டோன் கிடைக்கும் அண்ட் ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைட் கிடைக்கும் ஃபைன் யா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தட் இஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது ஓகே ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம் செகண்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் ஸோ ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்கீன்ஸோட ஓசோனலைசிஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது ஓகே ஸோ ஓசோனலைசிஸோட ஒரு 2 கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஷுட் பி பிரேக் த டபுள் பாண்ட் அண்ட் ஆட் ஆக்சிஜன் பிரேக் த டபுள் பாண்ட் அண்ட் ஆட் ஆக்சிஜன் பேசிக் கான்செப்ட் இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கீன்ஸ் ஓகே ஆல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட் இருக்கும் அப்படி தானே ஸோ ஒரு ஆல்கீன் எடுத்துக்கலாம் ஈத்தீன் எடுத்துருக்கோம் அதை ஓசோனலைசிஸ் ஓசோன் ஆட் பண்ணணும் அண்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னது இருக்குன்னா ஜிங்க் அண்ட் வாட்டர் இருக்குது ஓகே ஸோ பிரேக் த டபுள் பாண்ட் இந்த பிரேக் த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஓகே ஸோ எங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 moles ஆஃப் CH2O இது எப்படி இருக்கலாம் திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் திங் ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும் ஓகே ஸோ ஒரு ஆல்டிஹைட் ஃபார்மேஷன் உங்களுக்கு நடக்குது இது ஒரு மெத்தட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஈத்தீன் இன்னொரு ஆல்கீனை எப்படி ஆல்கீன்லேருந்து எப்படி ஓகே ஸோ பிரேக் த டபுள் பாண்ட் ஆட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் பிரேக் பண்ணியாச்சு இங்கே ஒரு ஆக்சிஜன் அப்போ CH3C அந்த ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகுது எங்கே பாண்டை பிரேக் பண்ணிங்களோ அங்கே ஆட் பண்ணுங்கள் ஓகே CH3 அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு CH2O ஆயிரும் CH2O இஸ் நத்திங் பட் HCHO ஓகே ஒரு ஆல்டிஹைட் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கீட்டோனும் கிடச்சிருக்கு அண்ட் ஒரு ஆல்டிஹைடும் கிடச்சிருக்கு ஓசோனலைசிஸ் மூலமாக அண்ட் சேம் திங் ஓகே ஓசோன் zinc plus water reagents பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸோ திஸ் இஸ் த மெத்தட் பை விச் aldehyde and ketone can be obtained by the ozonolysis of alkenes okay ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் தேர்ட் திங் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்லேருந்து எப்படி எடுக்கலாம்னா ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன் ஓகே யா ஸோ ஆல்கைனில் ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்கைனா டபுள் பாண்ட் இருக்கும் ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் ஆல்கீனா டபுள் பாண்ட் ஆல்கைனா டபுள் பாண்ட் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது ஸோ உங்களுக்கு என்னது ரீஏஜன் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மோலிகுல் ஆட் ஆகுதுங்க H2O வந்து நம்ம HOHன்னு எழுதிக்கிறோம் அண்ட் அங்கே என்ன ஆசிட்னா H2SO4 அண்ட் HgSO4ங்கிற 2 ரீஏஜெண்ட் இருக்குது அண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது ஹைட்ரஜன் வந்து இங்கே போகுது இந்த OH வந்து இங்கே போகுது ஃபைன் ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பாருங்கள் இந்த ஹைட்ரஜன் இங்கே போச்சு அப்போ CH ப்ளஸ் ஒரு H2 அண்ட் இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் இங்கே இருக்கிற ஒரு பாண்ட் வந்து உங்களுக்கு இந்த OHல அந்த பாண்ட் வருதுல ஸோ CHOH ஓகே ஸோ OH உங்களுக்கு இங்கே ஆட் ஆகுது இதிலிருந்து யூ ஹாவ் டு கெட் an ஆல்கஹால் இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே போய் இந்த பாண்டை பிரேக் ஆகி உங்களுக்கு CH3CH1 ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கி ஸோ பை திஸ் வே வி கேன் அப்டைன் ஆல்கைன் பை ஹைட்ரேஷன் முடிஞ்சதா அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் CH3C ட்ரிபிள் பாண்ட் CH இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் HOH தான் ஆட் பண்ணுறாங்க அண்ட் சேம் ஆசிட் தான் H2SO4 HgSO4 எல்லாமே சேம் தான் பட் த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சேஞ்சிங் ஓகே கண்டிஷன் சேஞ்ச் ஆகலை சேம் திங் இந்த ஹைட்ரஜன் ஒரு இதுக்கு ஆட் பண்ணணும் ஆக்சிஜன் ஒரு இதுக்கு ஆட் பண்ணணும் பாண்ட் பிரேக் பண்ணுங்கள் இதுக்கு ஹைட்ரஜன் இதுக்கு ஆட் பண்ணுங்கள் OH should be added here and H should be added here ஒரு CH2 compound ஒரு OH compound ஸோ கிரேட்டர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கிறதுக்கு CH3C OH இங்கே வந்துருச்சு அண்ட் இங்கே பாண்ட் பிரேக் ஆகி CH2 வந்துருச்சு ஸோ சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இந்த H இங்கே போச்சுன்னா அண்ட் யூ வில் கெட் அ கீட்டோன் ஓகே ஒரு கீட்டோன் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது டபுள் பாண்ட் வந்துடும் இந்த டபுள் பாண்ட் வில் பி பிரேக்கிங் அண்ட் யூ வில் பி கெட்டிங் அண்ட் கீட்டோன் ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு கீட்டோன் அழகாக கிடச்சிரும் ஸோ பை திஸ் வே தட் இஸ் த ஆல்கைனோட ஹைட்ரேஷன் மூலமாக உங்களுக்கு யூ ஆர் கெட்டிங் அண்ட்
கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம காமனாக பார்த்தது. நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஹவு அண்ட் ஆல்டிஹைட் கேன் பி. இப்போ பார்த்தது எல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸில் இருந்து. ஓகே, ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து எப்படி அப்படின்னு. பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தரவாக படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோசன்மண்ட் ரியாக்ஷன். ரோசன்மண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட் யூ ஆர் ஹேவிங் இஸ் ஒரு ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா பலேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். ஓகே, ஸோ ரியேஜென்ட் என்னது? பலேடியமும் பேரியம் சல்ஃபேட்டும். ஓகே, யா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பென்சைல் குளோரைடு எடுத்திருக்காங்க. பென்சைல் குளோரைடோட when hydrogen is added you are getting அந்த குளோரைட் COCl இருக்குல்ல, ஸோ அதில் வந்து you are getting ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். CHOனாலே ஒரு ஆல்டிஹைட் தானே, உங்களுக்கு ஒரு CHO கிடைக்கும். இது எப்படின்னா இந்த HCl இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஒரு HCl ரிமூவ் ஆயிடும் அண்ட் இந்த ஒரு H ஆட் ஆகி உங்களுக்கு ஒரு CHO மூலமாக ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன். பென்சைல் குளோரைட்லேருந்து ஒரு ஆல்டிஹைட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கார்பனைல் குளோரைடில் வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு டு CHO வித் பலேடியம் பேரியம் சல்ஃபேட். ஸோ கார்பனைல் குளோரைடை வந்து ஆல்டிஹைடாக மாற்றினா அது பேர் தான் ரோசன்மண்ட் ரியாக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஸோ ஸ்டீஃபன் ரியாக்ஷன்லாம் என்னதுன்னா நைட்ரைல்ஸில் இருந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் நைட்ரைல்ஸ் இந்த சென்ஸ் CH3 CH2 CNலேருந்து இஃப் யூ ஆர் அண்ட் ரியேஜென்ட் பொறுத்த வரைக்கும் டைபல் H அலுமினியம் ஐசோபியூட்ரேட். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது சயனைடு இஸ் சேஞ்சிங் இன்டு சயனைடை வந்து தட் இஸ் த நைட்ரைல் சேஞ்ச் டு CHOவாக மாறுங்க. சயனைட்ஸ்லேருந்து இட் இஸ் சேஞ்சிங் இன்டு CHO. ஸோ இட் இஸ் CH3 CH2 CHO. இதுதான் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்னா இது முடிஞ்சதா. நெக்ஸ்ட் வந்து எஸ்டர்ஸ்லேருந்து எப்படி எடுக்காங்க, அதுக்கடுத்து ஹைட்ரோ ஃப்ரம் எஸ்டர்ஸ். ஸோ எஸ்டர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கும் சேம் ரீஏஜன் தான் யூஸ் பண்ணுதாங்க. எஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CH3 COOR' இது தான் இருக்கும். ஸோ CH3 இதுதான் எஸ்டரோட காமன் ஃபார்முலா. CH3 COO CH3 இருக்குது. அண்ட் ரீஏஜன் பொறுத்த வரைக்கும் டைபல் H. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CH3 COO CH3 இருக்கா. ஸோ இதில் இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி இங்கே உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் CH3 CHO ஒரு ஆல்டிஹைடும் ஒரு ஆல்கஹாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும் அண்ட் அது போக உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு ஆல்டிஹைட் ஒரு ஆல்கஹால் அப்படி கிடைக்கும். ஓகே, this is from esters. Next one from hydrocarbon. Okay, so I am changing the color for your comfortable so that you don't feel confused. Hydrocarbons. So hydrocarbons வந்து எடுக்கிற reaction பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is Etart's reaction. ஸோ எட்டார்ட்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃப்கோர்ஸ் ஹைட்ரோகார்பன்லேருந்து எடுக்கிங்க. ஸோ ஹைட்ரோகார்பன்லேருந்து ஆர் டேக்கிங் திஸ் ஹைட்ரோகார்பன் இஸ் அந்த இதில் உள்ளது இட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட். ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன். ஸோ இதுலேயும் நம்ம பென்சின் ரிங் வச்சு படிப்போம். CH3 அண்ட் யூ ஆர் யூஸிங் குரோமைல் குளோரைடும் கார்பன் டைசல்ஃபைடையும் யூஸ் பண்ணி what you are getting is in the CH3 அப்படி you will be replacing this with your aldehyde. Okay, so aldehyde உங்களுக்கு replace ஆயிடுச்சு. So this CH3 is replaced to CHO, that is இங்கே ஒரு பென்சால்டிஹைட் உங்களுக்கு கிடைக்கும். டாலின்லேருந்து ஒரு பென்சால்டிஹைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டாலின். ஸோ டாலின்லேருந்து உங்களுக்கு ஒரு பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனே நீங்கள் இப்படி எழுதலாம். ஹவ் பென்சால்டிஹைட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டாலின்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் டாலின் அண்ட் திஸ் இஸ் பென்சால்டிஹைட். ஓகே, பென்சால்டிஹைட் உங்களுக்கு ஃபைன். யா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சைட் செயின் குளோரினேஷன்.
ஸோ சைட் செயின் குளோரினேஷன் இந்த வேர்டை பார்த்த ஒரு வேர்டு ஓகே கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஸோ டோலின் எடுத்துக்கிட்டு அந்த டோலினை தே ஆர் ட்ரீட்டிங் வித் குளோரின் அண்ட் யூவி லைட் வச்சு ட்ரீட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் பி கெட்டிங் இஸ் இங்கே ஒரு HCl ஷுட் பி ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஹைட்ரஜன், ஸோ யூ வில் பி கெட்டிங் CHCl2 sorry I will draw the ring properly. Fine, 2 5 6 okay, CHCl2 வந்துருச்சா. And again you are treating with aqueous potassium hydroxide and sodium hydroxide to obtain a aldehyde, that is ஒரு benzoaldehyde உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு benzoaldehyde உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் I forgot, sorry to say. ஓகே, I will write it with different color. ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்துருச்சா. ஸோ இந்த CHOலேருந்து எப்படி எடுக்கீங்கன்னா நீங்கள் they are removing KCl NaCl, இந்த K குளோரினும் சேர்ந்து ஒரு KCl, சோடியமும் சிஎலும் சேர்ந்து ஒரு NaCl ரிமூவ் ஆயிடுச்சா. அண்ட் இந்த OH இந்த CHோட இந்த ஒரு OH இங்கே ஒரு OH ரெண்டு இது போய் ஜாயின் ஆகுது. சிம்பிளி சொல்லணும்னா இப்படி ஒரு CH இருக்குது, இதில் ஒரு OH இதில் ஒரு OH இப்படி போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தென் தான் உங்களுக்கு ஒரு பென்சால்டிஹைடாக உங்களுக்கு கிடைக்குது. ஃபைன், ஸோ அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஒரு பென்சால்டிஹைட் மாலிகுல் கேன் பி ஃபவுண்ட். ஒரு CHO கிடைக்கும், CHO அண்ட் வாட்டர் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஒரு CHO கிடைக்குங்க, வாட்டர் ரிமூவ் ஆகி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சீன் ரிங்லேருந்து அந்த CH3 இருக்குது, அதோட ஒரு குளோரின் ஆட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் உங்களுக்கு இட் வில் பி CHCl2 ஆகுது. அண்ட் அந்த CHClோட தே ஆர் ஆடிங் KHO, தட் இஸ் KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மைனஸ் NaCl வெளியில் போகுது, KCl வெளியில் போகுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் அந்த CHOH ரெண்டு OH கிடைக்கு. அண்ட் இதிலிருந்து யூ ஆர் அகெயின் ரிமூவிங் த வாட்டர் மாலிகுல், ஒரு H2O மாலிகுல் ரிமூவ் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் அண்ட் ஆல்டிஹைட். இதுதான் கான்செப்ட். அண்ட் இது பேர் தான் சைட் செயின் குளோரினேஷன். அண்ட் இது எதில் நடக்குது? பென்சீன் ரிங்கில் நடக்குது. ஃபைன், ஸோ திஸ் இஸ் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் தட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேட்டர்மேன் கோச் ஆல்டிஹைட் சிந்தசிஸ். ஆல்டிஹைட் CHO தானே. ஸோ கேட்டர்மேன் கோச் ஆல்டிஹைட் சிந்தசிஸ். ஸோ இதுக்கு என்ன ரியேஜன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அலுமினியம் குளோரைட் அண்ட் காப்பர் குளோரைட் CuCl. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங் இருக்குது அண்ட் ஒரு கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கோங்க. ஸோ பென்சீன் ரிங் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு. ஸோ வி ஆல் நோ தட் இந்த பென்சீன் ரிங்கில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எல்லா இதுலேயும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம இந்த பென்சீன் ரிங்கில் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் எடுத்தாச்சு. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட், தட் இஸ் ஒரு பென்சால்டிஹைட் வருது. ஸோ இது பேர் தான் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். அண்ட் இதோட ரியேஜன்ஸ் என்ன, இதில் என்ன ஆட் பண்ணதோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஃபைன், ஸோ இது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இதோட உங்களுக்கு ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we are going to prepare ketone. ஸோ ketone preparation. ஸோ ketone preparation பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரம் அசைல் குளோரைட். ஓகே, ஸோ அசைல் குளோரைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அசைல் குளோரைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண, அசைல் குளோரைட்னால எப்படி இருக்குன்னா உங்களுக்கு COCl, இதுதான் அசைல் குளோரைட். ஓகே, ஸோ ஒரு அசைல் குளோரைட் இருக்குது, CH3 COCl ஒரு அசைல் குளோரைட். அதோட they are adding this thing dimethyl cadmium ஆட் பண்ணி and what they are giving you is your ஒரு கீட்டோன் ப்ரிப்பரேஷன், ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஃபைன், ஒரு கீட்டோன் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியில் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு கீட்டோன் இஸ் கம்மிங் அவுட். ஓகே, ஸோ ஒரு கீட்டோன் இங்கே உங்களுக்கு இந்த கேட்மியமோட இந்த குளோரின் வந்து ஓகே. ஸோ இங்கே இதை நம்ம வந்து ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் மூலமாக உங்களுக்கு காணிக்க. ஸோ இதை செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். சிமிலர்லி இங்கே வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டும் சேர்ந்து வெளியில் போயிடும். ரைட், ஃபைன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த CH3 COCH3ல வந்து அண்ட் அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு ஜாயின் வித் திஸ். ஃபைன்.
Yeah, so in the CH3 CO, so we will be getting CH3CO, that is ketone, double bond O and CH3. இது கிடச்சிருச்சா அவங்களுக்கு. ஸோ ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரம் அசைல் குளோரைட். அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் திங் ஃப்ரம் அசைல் குளோரைட் தான், பட் வித் பென்சின் ரிங். பென்சின் ரிங் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் திஸ் திங். ஸோ C double bond O Cl இருக்குது, and then you are using this thing. I'm sorry. Okay, so then you are adding this thing cadmium CH3 twice, and as we know that எது பாசிட்டிவ் சார்ஜ் எது நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரிமூவ் ஆயிடுது உங்களுக்கு, and then again same thing happens, that is C double bond O and ஒரு CH3 உங்களுக்கு ஆட் ஆயிடுது. ஃபைன். அண்ட் ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரம் அசைல் குளோரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். From Grignard reagent. Grignard reagent. So Grignard reagent பொறுத்த வரைக்கும் you know that okay, ஒரு RMGBr. Rனா it is ஒரு alkyl group இருக்கும் and magnesium bromide இருக்கும். ஸோ இங்கே பார்க்குற நம்ம Grignard reagent என்னென்னா CH3MgBr. CH3MgBr and it is reacting with CH3, ஒரு சயனைடோட ரியாக்ட் ஆகுது, அண்ட் உங்களுக்கு ஒரு அடக்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான், ஒரு அடக்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு நடக்குது. ஸோ அந்த அடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CH3 டபுள் பாண்ட் NMgBr. ஃபைன். ஓகே, ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்பனோட ஒரு CH3யும் இந்த CH3 MgBrல உள்ள CH3 இந்த கார்பனோடையும் MgBr நைட்ரஜனோடய அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அன் அடக்ட். இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, யா. அண்ட் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஆல்டிஹைட் வருது. யூ கேன் ஆட் அ H3, ஒரு H3O+. ஓகே, H3O+ ஆட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் யுவர் ஆல்டிஹைட். Okay, so aldehyde H3O+ is nothing but water ion தானே, water. So H2O add ஆகுது. H2O is H+ and OH-. Okay, H2O and OH-. Okay, I will rub that right clearly. ஒரு water add ஆகுது, so H+ OH- add ஆகுது. Okay, so H+ OH- in the sense இந்த இதுக்கு வந்து you have to add okay H3O+. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு என்னது போகுது, ஒரு ஆக்சிஜன் போகுது. CH3 டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் MgBr இருக்குது, அண்ட் அந்த OH தனியாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஐம் கோயிங் டு சே கீட்டோன் ஃபார்மேஷன் நடக்குது. CH3 C double bond O. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் Grignard reagent. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Friedel-Crafts acylation. ஸோ Friedel-Crafts acylation பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு சே. ஓகே, ஒரு பென்சீன் ரிங் எடுங்க. பென்சீன் ரிங்கில் தே ஆர் ஆடிங் திஸ் திங் still C double bond CH3 and they are getting acetophenone which is a ketone. So in the process this is very very important how to get acetophenone by Friedel-Crafts acylation. Okay, so இங்கே இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அண்ட் இந்த கீட்டோன் எப்படி இருக்கு வருதுன்னா இந்த HCl ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். அண்ட் இந்த கீட்டோனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் பென்சோஃபீனோன். பென்சீன் ரிங்லேருந்து ஒரு பென்சோஃபீனோன் கிடக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த Friedel. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் Friedel-Crafts acylation. ஃபைன். ஸோ இதோட உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் முடிஞ்சிருச்சு, ஆல்டிஹைட் பார்த்தாச்சு, கீட்டோனும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வாட் ஆர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.